சுவையான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் சேப்பங்கிழங்கை குக்கரில் போட்டு வேக வைத்து விடுங்கள். சேப்பங்கன்னு சொல்லும் போதே ஒரு மாதிரி காமெடியா இருக்கு. யப்பாங் ஜிப்பாங் ஒப்பாங் சப்பாங். ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், சீரியஸ். வேக வைத்த சேப்பங்கிழங்கில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள் மற்றும் ரைஸ் ஃப்ளாரை போட்டு விடுங்கள். இவையெல்லாம் நன்றாக பிசைந்து சிறிது நேரம் ஊற வைங்கள். இப்பொழுது ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு, ஊப்பருப்பு மற்றும் வேர்க்கடலையை சேருங்கள். எதுக்குடா வேர்க்கடலை போடுற? நல்லா இருக்குமான்னு எங்க அம்மா கேட்டாங்க. பட் தெரியல, சாப்பிட ஜாலியா இருக்கும், கடுக்கு முடுக்க இருக்குன்னு போடுறேன். இப்பொழுது பூண்டு, கருவேப்பிலை போட்டு நன்றாக வதக்கி செய்து வைத்திருக்கும் யப்பாங் ஜிப்பாங் சேப்பங்கிழங்கை ஆட் செய்யுங்கள். நன்றாக கிளறி பரப்பி விட்டு எக்கச்சக்கமான நேரத்துக்கு சிம்லே வைத்து ரோஸ்ட் செய்தால் சுவையான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி. சேப்பங்கிழங்கே சேப்பங்கிழங்கே நல்லா சுவைப்பாயோ, வாயில் உன்னை வைக்கும் போதே கிறிஸ்பா இருப்பாயோ. இது மாதிரி பாட்டெல்லாம் பாடி ரொம்ப யோசிக்க வேண்டாம், நீங்களே செய்து சுவைத்து மகிழுங்கள். ஹேவ் ஃபன் கைஸ். ஓகே பாய்.